கல்விமித்ர ரூபிணி. இன்றைக்கி நம்ம ஆனாய நாயன் அவருடைய வரலாறு தான் பார்க்க போகிறோம். என்றால் பசுன்னு சொல்லுவாங்க. ஆயர் அப்படின்னா பசுவை காக்கக்கூடிய குலத்தார். ஆனாய நாயனார் எப்பொழுதுமே தூய்மையான நீரை அணியறதுக்கு விருப்பப்படுவார். வாயாலும் மனதாலும் 5 எழுத்து எப்பயுமே ஓதுவார். இவர் குழல் ஊதுறதுல வல்லவர். குழலில் அந்த 5 எழுத்து மந்திரத்தை இந்த குழல் வச்சு நிறைய இசை மாதிரி வேறு விதமாக குழல் ஊதுவார் 5 எழுத்தை வச்சு. ஒரு நாள் இதே மாதிரி காட்டுக்கு போகிறாரு. காட்டுக்கு போனோடனே ஒரு பெரிய கொன்றை மரம் இருக்குது. அதில் அவ்வளோ பூக்கள் இருக்குது. அந்த கொன்றை மரத்தை நோக்கி போகிறாரு. அந்த கொன்றை பூக்களை பார்த்தா சிவபெருமானுடைய சடை போல இருக்கான். உடனே அதை நினச்சி அந்த குழல் ஊதுறாரு. எல்லா மாடு அதில் உள்ள எல்லாருமே செயல் இழந்து போயிடுது. அப்படியே மயங்கிடுது. அவ்வளோ இனிமையாக இருக்கு அந்த குழலோட ஓசையை கேட்டால். அதனால எல்லாம் அப்படியே செயல் இழந்து நிற்குது. அப்போ சிவபெருமான் என்ன பண்ணிடுறாருன்னா விடை மேலே ஆனாய நாயனாரை அந்த குழல் ஊதுரை நிலையிலே சிவலோகத்துக்கு அழைச்சிட்டு போயிடுறாரு. இதுதான் இந்த வரலாறு. இதிலிருந்து விடை பெறுகிறேன். நன்றி, வணக்கம்.